ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். சூப்பரான குக்கர்லேயே அட்டகாசமான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே இவ்வளோ அட்டகாசமாக செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு மசாலா தடவிடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 1/2 பழம் புழிஞ்சு சிக்கனில் சேர்த்துருக்கேன். நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி மசாலாவை கலந்து வச்சிடலாம். சிக்கன் மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே வெங்காய தக்காளிலாம் வதக்கிட்டு வந்துடலாம். குக்கர் வச்சுட்டு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ரெண்டும் சூடு வரட்டும். ஃபஸ்ட்டு ப்ரௌன் ஆனியனுக்கு வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌன் ஆனியன் இந்த கலருக்கு கரெக்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே குக்கர்லேயே எண்ணெயில் பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை சேர்த்துட்டு லைட்டாக பொரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 3 வெங்காயம் இதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் வதங்கி வரட்டும். பச்சை மிளகா ஒரு 4 சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லிக்கீரை, புதினாவையும் சேர்த்து தக்காளி வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் மிளகாத்தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குறத வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். தனி மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாய்த்தூளும் மஞ்சள்தூளும் சேர்த்துக்கோங்க.
வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கலரில் செம்மையாக வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்க சிக்கனை வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு அரிசி சேர்த்துக்கிறேன். அதுக்காக 3 கப்பு தண்ணி வச்சுக்கிறேன். 3 கப்பு தண்ணி 2 கப்பு அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே பாஸ்மதி ரைஸு நான் ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம். அதனால் 3 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு புளிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால லெமன் பாதியை சிக்கன் மசாலா தடவுற போதே சேர்த்துக்கிட்டோம். பாதி லெமனை இப்போ இந்த தண்ணியில் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அதுவும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எந்த ரெசிபியாக இருந்தாலுமே உப்பு காரம் நம்ம எந்த அளவுக்கு சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் வச்சிடலாம். 2 விசில் விட்டு ஏர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ அட்டகாசமான சூப்பரான சிக்கன் குக்கர்லேயே பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுட் கலர் கொஞ்சமாக நான் மேலே சேர்த்துக்கிறேன். ரெட் கலர் ஃபுட் கலர் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஃபுட் கலர் கொஞ்சமாக அதுவும் தண்ணியில் கலந்து சேர்த்துக்கிறேன். மல்லி புதினா கொஞ்சமாக கட் பண்ணி மேலோரமாக தூவி விட்டுட்டு வறுத்து வச்சுருக்கிற ப்ரௌன் ஆனியனையும் சேர்த்துக்கலாம். பொறுமையாக பிரியாணியை இதே மாதிரி கீழேந்து அழகாக கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. அவ்வளோ சூப்பரான கலரில் அவ்வளோ அட்டகாசமாக செம்மையாக வந்திருக்கு. நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே கலரே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நான் சொன்ன அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணி. எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும்னா
கப்பு தண்ணி அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் 3 கப்பு வச்சுருக்கேன், நீங்கள் 2.5 கப்பு வைங்க, சரியாக இருக்கும். சிக்கன் 65, அப்புறம் ஆனியன் ரைத்தா, அப்புறம் தக்காளி இனிப்பு பச்சடி. ஏன்னா பிரியாணின்னு இருந்தால் கண்டிப்பாக இது 3மே எங்கள் வீட்டில் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிரியாணி, பார்க்குறதுக்கு அவ்வளோ கலராக செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.